இங்க ஒரு பொண்ணுக்கு காதும் கேட்காது வாய் பேச முடியாம வீட்டுல தனியா இருக்கா. அப்ப அவளை கொல்றதுக்காக ஒருத்தர் உள்ள வந்திருக்கான்னு சொல்லி அங்க இருக்கிற சென்சார் லைட்டை வச்சு இந்த பொண்ணு கண்டுபிடிச்சிடுறா. இதுக்கு முன்னாடி இவளுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு போலீஸ்காரர் இருக்கு. இவன் மெசேஜ் அனுப்புறா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னாச்சுன்னா ஒரு போலீஸ்காரோட தங்கச்சி கத்தியால குத்தி சாகடிக்கலான்னு பார்க்கும்போது அந்த பொண்ணு பாத்துடுறா. இதனாலேயே பார்த்த சாட்சி இருக்கக்கூடாதுன்னு இந்த பொண்ணை கொல்றதுக்காக இவ வீட்டுக்கே அவன் வந்திருக்கான். இந்த பொண்ணை வெட்டுறதுக்காக ஓடி வரான். இவளுக்கு முன்னாடி சத்த கேட்ட கை தட்டுற பொம்மையும் கை தட்டுறதை பார்த்து அதுல இருந்து தப்பிச்சிடுறா. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு பக்கத்து ரூம்ல போய் லாக் பண்ணிட்டு அந்த கதவுக்கு முன்னாடி டேபிள் எல்லாம் வச்சு கதவை திறக்க முடியாத மாதிரி பண்ணிடுறா. அவனும் கதவை திறக்க முடியாம அமைதியாயிடுறான். வெளியில போயிருக்கிற அவளுடைய அம்மாக்கு வீட்டுக்கு வராதீங்க, அந்த கொலைகாரி இங்க தான் இருக்கான்னு சொல்லி மெசேஜ் பண்றா. அவங்க அம்மாவும் கதவு எதுக்கு திறந்து வச்சிருக்க சொல்லி மெசேஜ் பண்றாங்க. மெசேஜை பார்த்தது எங்க அவங்க அம்மாவை இந்த கொலைகார கொன்ற போறான்னு சொல்லி டோருக்கு முன்னாடி இருக்கிற டேபிளை நகர்த்த முடியாம கஷ்டப்படுறா. அப்பதான் அந்த மெசேஜ் அவங்க அம்மா அனுப்புற டைப்லேயே இல்ல. அம்மா போன் வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த போன்ல மெசேஜ் பண்றது இந்த கொலைகாரன் தான் சொல்லி கண்டுபிடிச்சிடறா. கதவு மூடுறதுக்குள்ள அந்த ரூமுக்குள்ள நுழைஞ்சிடறான். அந்த பொண்ணும் விண்டோ வழியா தப்பிச்சு மக்கள் கூட்டமா இருக்கிற இடத்துல வந்து உதவி கேட்கிறா. அந்த கொலைகாரனும் வந்து அது என் தங்கச்சி தான் மென்டல் இஷ்யூ இருக்கு சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சிடறான். அதே டைம்ல அவருடைய அம்மாவும் அங்க வந்துடுறாங்க. அந்த கொலைகாரனும் அவங்க அம்மாவை கொல்றதுக்காக போறான். இதனால அந்த பொண்ணு அவங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காக அவ கையில இருந்த கத்தியை வச்சு அவனை குத்திடுறா. என்னன்னு பார்த்தா அந்த கத்தியை வச்சு கொலைகாரனை குத்தாம வெளியே குத்திக்கிறா. பாக்குற எல்லாருமே இவன் அந்த பொண்ணை குத்திருக்கான்னு சொல்லி அவனை சுத்தி வலிச்சிடறாங்க. அங்க வந்த போலீஸ் இவங்கிட்ட இருக்கிற கத்தியை பார்த்து இந்த பொண்ணை இவன் தான் கத்தியை வச்சு குத்திருக்கான்னு நினைச்சு போலீஸ் இவனை சுட்டி தள்ளிடுறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணு கத்தியை வச்சு கொலைகாரனை குத்தாம இவளையே குத்தி புத்திசாலித்தனமா கொலைகாரர்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கா.